ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எக்ஸாக்ட்லி கப்பல் கோர்ஸ் தான். அங்க மேடம் கூலா வந்து இட்லி சாப்பிட்டாங்க. எங்க சார் வந்து கூலா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாரு. உங்களை சுத்தி இருக்கவங்க தான் வந்து மாதிரி படபடப்பா இருந்தாங்க. பட் என்னன்னு தெரியல, இன்னைக்கு எபிசோட் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆன மாதிரியே ஒரு ஃபீல். எப்போ தொடங்குச்சு எப்போ முடிஞ்சிச்சுன்னே தெரியல. பட் வில்லன் கேங்ஸும் காமிக்கல, நதி ஃபேமிலியுமே காமிக்கல. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாசிட்டிவ் வைப் தான். விஜய் சுத்தி நம்ம தாத்தா பாட்டி, இங்க காவேரியை சுத்தி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு பியூர் சோல் சப்போர்ட் பண்றதுக்காக, காவேரிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்துட்டு இங்க வந்திருக்காங்க விஜய்க்காக. காவேரி வந்து வாய்ஸ் மெசேஜ் அப்புறம் வந்து நார்மல் மெசேஜ் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேட் பண்ண அந்த ஒரு செக்மெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஈவன் விஜய் வந்து அந்த வாய்ஸ் நோட் எடுத்துட்டு போய் தாத்தா பாட்டுக்கிட்டையும் ஹாப்பியா காமிச்சு அந்த வாய்ஸ் நோட் வந்ததுமே ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி நம்ம விஜயோட ஃபேஸுமே அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் தெரிஞ்சிச்சு. அப்புறம் பாட்டி கேட்டதுக்குமே வந்து விஜய் ஒரு எக்ஸாக்டான ஒரு நல்ல பதில் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஏன் காவேரி வந்து கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணலாமே, இந்த மாதிரி தூரத்துல இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அங்க டிராமா குயின் வெண்ணிலா இதையே வந்து அவங்க சாதகமா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா காவேரி வந்து கூடவே இருந்தா குடும்பத்தையே அவ காவேரி கண்ட்ரோல்ல வச்சு மிரட்டிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு பார்வை வந்து எல்லாருக்கும் காமிச்சிருவா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா என்ன வந்து காவேரி சொன்னாங்களோ அதையே வந்து இப்ப விஜயும் கரெக்டா வந்து வெண்ணிலாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம வெண்ணிலா மேல எல்லாருக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர். ஆனா மெயின் ரீசன் வந்து அவங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஸோ அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்றதுனால அந்த பொண்ணுக்கு மேலதான் பிரஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஸோ அவங்க சொல்றதுதான் நம்புவாங்கன்ற மாதிரி இப்ப அவங்க வந்து தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டாரு. இன்னொரு சைடு நம்ம சாரதாமா வரும்போது கரெக்டா வந்து ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இப்ப ரீசெண்ட் டைம்ஸா நிறைய இந்த மாதிரி இன்ஃபுளுசர் எங்க பார்த்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி மொபைலை தூக்கிட்டு போயிடுறாங்க லைவ்னு சொல்லிட்டு அதுக்கு சரியான பதிலடி காவேரி கொடுத்தாங்க. ஒரு ப்ராப்பரான பெர்மிஷன் வாங்க மாட்டீங்களா இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி? அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எங்க வந்து ஏதாவது ப்ராப்ளம்னாலும் முதல்ல மொபைல் எடுத்துட்டு வந்து இன்டர்ஃபியர் ஆவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஒரு பதிலடி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மொபைலே தூக்கி போட்டு உடைச்சாங்க. ஸோ உடைச்ச உடையில அந்த மொபைல் கண்டிப்பா உடஞ்சு போயிருக்குமே அப்படின்னு நினைச்சா பார்த்தா லாஸ்டா அந்த மொபைல் வந்து உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கண்டென்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவரு விஜய் காவேரிக்கு தெரியாம தூரத்துல இருந்தே நம்ம வீக்கா வந்து வீடியோ எடுத்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் வாய்ஸ் கூட விஜய் வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்காருன்ற மாதிரி தப்பா போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நாளைக்கு ப்ரிவியூலயே வந்து பாத்தீங்கன்னா முக்கால் வாசிச்சுன்னு காமிச்சிட்டாங்க. ராகினி மொபைல் காமிக்கிறது, வெண்ணிலா சூசைட் அட்டம் பண்றது, போலீஸ் வர்றது, அண்ட் ஃபைனலி விஜயோடைய என்ட்ரி. காவேரி இப்போதைக்கு அட்டெண்டன்ஸ் தர மாட்டாங்க. லாஸ்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அவங்க டைரக்டா வர மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்